ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரக்ஷித் அண்ட் சுதா கான்வர்சேஷனில் ஸ்டார்ட் ஆகுது. ரக்ஷித் சொல்கிறான், நான் அன்னைக்கே வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்ராஜித்தா என் விதியில் இல்லைன்னு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்காதீங்கன்னு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல. நான் அன்னைக்கு போயிட்டு அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவள் மேரிட்னால நான் என் மனசில் என்ன இருக்குங்கிறது அவகிட்ட சொல்லலைம்மா அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தா எனக்கு தோணுச்சு நீங்கள் அப்ராஜிதாவை தப்பாக நினச்சிப்பீங்கன்னா அதனால தான்மா சொல்லலை அப்படிங்கிறான். ஸோ அப்ராஜிதாவுக்கும் எதுவுமே தெரியாது. சாரி, நான் உங்ககிட்ட இப்படி பண்ணியிருக்க கூடாது, உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அப்ராஜிதாவும் நானும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிறது சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு தான். சொல்லியிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த அவமானம் நடந்திருக்காது, சாரி அப்படின்னு ரக்ஷித் சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய அவமானத்தை என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு ரக்ஷித் சாரி சொல்கிறான். அவங்க அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. ரக்ஷித் சமாதானப்படுத்துகிறான், என் பேச்சை கேளுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, திரும்ப டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அப்ராஜிதாவை பற்றி பேச வராங்க. அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணோட புத்தி பாரு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாளைக்கு நிதானமாக பேசிக்கலாம் காலையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி சுதாவை அனுப்பிச்சிடுறான். ரக்ஷித் அண்ட் அப்ராஜிதா கான்வர்சேஷன். என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட, அதுவும் எனக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித் கேட்பான். முடிவு எடுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும், அதை மாற்றுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லுவாள். அதாவது நான் ஒரு முடிவு எடுத்தேன், நான் ரெசிக்னேஷனை இப்போது திரும்ப வாங்கலான்ட்டு இருக்கேன், ரிவர்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அப்ராஜிதா சொல்லுவாள். ரக்ஷித் சொல்லுவான், பேக் டு யுவர் ஆஃபீஸ் அப்படின்ட்டு, ஐ மீன் அவர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ராஜிதா சொல்லுவேன், நான் வெறும் ஆஃபீஸ் ரெசிக்னேஷன் மட்டும் திரும்ப வாங்கல, ஐ மீன் நான் உங்களோட லைஃப்ல இருந்து போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த ரெசிக்னேஷனும் நான் திரும்ப வாங்குறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேசா எல்லா ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து தான் சால்வ் பண்ணும். இப்போ நான் தனியாக போகும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு இம்பார்ட்டன்ஸ். ஸோ நான் உங்கள் லைஃப்பை விட்டு தூரமாக போகிறேன்னு நான் இனி சொல்ல மாட்டேன், நான் போக விரும்பல அப்படின்ட்டு இவ சொல்லுவா. இவ சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரக்ஷித்துக்கு இது கனவா இல்லை நிஜமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். தென் ஓகே சொல்லிட்டு ஆஃபீஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாய் சொல்லுவான். அப்ராஜித் அப்படியே நடந்து போகும்போது கார் இடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் டக்குன்னு அவன் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருவான். ஸோ அவனுக்கு இது ஒரு கனவு. ஸோ அவன் ரொம்ப ஷாக்காக இருப்பான், இன்னும் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ராஜிதா வீட்டை காட்டுவாங்க. அப்ராஜிதா அம்மா அண்ட் அப்பா 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பொண்ணுக்கு யாரை பற்றியுமே கவலை இல்லை, குடும்பத்தை பற்றியும் கவலை இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு இவங்க அப்பா கேட்பாரு. தென் நான் அம்மா எனக்கு இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி கவலை இருந்திருந்தா அவளை இப்படி வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க. வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சப்போ ஃபுல்லாக வெளியில் இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அப்போவும் நீங்கள் இப்படியே தான் இருந்தீங்க. அண்ட் நீங்கள் முக்கியமா இல்லை அப்ராஜிதா முக்கியமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டதால என்னாலையும் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளிட்டீங்க. இனியெல்லாம் நான் உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன். என் பொண்ணு இப்போ ரொம்ப ரொம்ப பிரச்சனை தனியாக நின்று ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன், நான் அவகிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்ராஜிதா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அப்ராஜிதா வீட்டுக்கு போய் ஒரு பாப்பாரு, பிளாக் ஆயிருக்கும். வீட்டுக்கு போயிட்டு மாலதி கிட்ட சொல்லுவார், அப்ராஜிதா நைட்ல இருந்தே வரலன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது எப்படி இருக்கும், நான் தான் ஆருவை போய் பார்க்க சொன்னானே, அவள் தான் சொன்னா அப்ராஜிதா வர முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொன்னான், இருங்க நான் ஆருவை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு இவங்க கேட்டால் அவள் ரோகன் கூட பேசிகிட்டு இருக்கிறதுனால அப்படியே சும்மா போய் சொல்லிடுவா, நான் கேட்டேன் வரலன்ட்டா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அம்மா கோவம் அரைஞ்சிருவாங்க. தென் ஆரு சொல்லுவா, இல்லை இதே மாதிரி தான் ஆச்சு, அன்னைக்கு நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனப்போ அவள் ரக்ஷித்தோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தால, ஸோ மேபி இப்போவும் அவள் அப்படி போயிருப்பாளோ அப்படின்ட்டு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடும். நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா நான் இப்போ வரைக்கும் அடிச்சதில்ல, நானும் அண்ணன் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். ராஜதா தம்பி சொல்லிட்டு இருப்பாரு இந்த மாதிரி, இல்லை நம்ம ஏன் அதுவும் செக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரக்ஷித்துக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு இவர் கால் பண்ணுவார், பிஸியாக இருக்கும். ரக்ஷித் அண்ட் சுதா கான்வர்சேஷன் ரக்ஷித் இதை காட்டுறாங்க. ரக்ஷித் கிட்ட கேட்குறாங்க, ஆஃபீஸ் டைம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேங்கும்போது சுதா சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு அப்ராஜிதாவை நீ ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரக்ஷித்
ஏன் இப்படி சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் அவளே வந்து ரிசைன் பண்ணுறேன்னு கூட சொல்லிட்டு இருந்தா தெரியுமா, அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்துட்டு இல்லை நீ இன்னும் அந்த பொண்ணை நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரக்ஷித் சொல்லுவான், அவன் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்க ஒரு நல்ல பெஸ்ட் எம்ப்ளாயி, நான் எப்படி சும்மா வேலையை விட்டு தூக்க முடியும்? அதுவும் இல்லாமல் நர்மதா மையாக்கு இந்த வாட்டி நம்ம சாரி வந்து கொடுத்தது அவளால் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். பட் வந்து சுதா வந்து கேட்கவே மாட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க அம்மா பேசுனது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா, அதுவும் அந்த பொண்ணு பண்ணியிருக்கிறது ரொம்ப தப்பு, நீ எனக்கு தெரியாது, நீ வந்து அவளை வேலையை விட்டு தூக்கி தான் ஆகணும் அப்படின்னு சுதா சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களோட எல்லா பேச்சும் கேட்டிருக்கேன், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பேச்சை நான் கேட்க முடியாது, ஏன்னா அப்ராஜிதாவை லவ் பண்ணுறது மட்டும்தான் அது ஏன் ப்ராப்ளம், அவளோட ஒர்க்குக்கும் என்னோட லவ்வுக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லுங்க அப்படின்ட்டு ரக்ஷித் வந்து சுதா கிட்ட கேட்கும்போது மோஹித் வருவான். மோஹித் வந்துட்டு கனெக்ஷன் இருக்கு ரக்ஷித், அப்ராஜிதா ஆஃபீஸில் இருந்தால் உன்னால் வேலை செய்ய முடியாது, நீ தினமும் அவளை பார்ப்ப, தினமும் உனக்கு ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். மனசு டெய்லி உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் அதை கேதர் பண்ணி வச்சுக்கிறேன், நான் கண்டிப்பாக அவளை வேலை விட்டெல்லாம் தூக்க மாட்டேன், எனக்கு போதுமா, நீங்கள் இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். சுதாக்கு ஆக்சுவலி ரொம்ப ஷாக், இன்னைக்கு ரக்ஷித் என் பேச்சை கேட்கல ஒரு பொண்ணுக்காக, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆஃபீஸ் போயிருப்பான், அங்கே போய் பார்க்கும்போது அப்ராஜிதா வந்திருக்கலான்னு கேட்டுட்டு இருப்பான். இப்போது வரலன்னு சொல்லுவாங்க. தென் அவன் கேபின் போயிட்டு யோசிச்சுட்டு இருப்பான், இவ்வளோ சொல்லியும் அவள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சீன் காட்டுவாங்க. 2 பேர் காரில் போயிட்டு இருந்தாங்கல்ல அந்த சீன், காரை நிறுத்துங்க அப்படின்னு அப்ராஜிதா சொல்லிட்டே இருப்பா. தென் ரக்ஷித் வந்து ஓகே காரை நிறுத்தியாச்சு, கேட்டாச்சு உன் பேச்சை, இப்போ நீ வந்து என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லுவான். தென் சைல்ட் லாக் போட்டுருவான். இப்போ எதுக்கு சைல்ட் லாக் போடுறீங்க அப்படின்ட்டு, நீ சைல்டு மாதிரி பண்ணிட்டு இருந்தா உனக்கு சைல்டோட ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும், நீ ரிசைன் பண்ண முடியாது, தட் இஸ் ஃபைனல் அப்படின்னு ரக்ஷித் சொல்லுவான். அதுக்கு நான் தான் காரணம், ஹாஸ்பிட்டலில் நடந்த சண்டைக்கு நான் தான் காரணம், வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை இழுத்தது நான் தான் பண்ணேன், நீ ஏன் உன்னை தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணிக்கிற அப்படின்ட்டு ரக்ஷித் அப்ராஜிதா கிட்ட கேட்பான். சொல்லுவாள், ஒன் சைட் லவ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. தென் வந்து ரக்ஷித் சொல்லுவான், இது வந்து என்னோட லவ், என்னோட ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஷிப் ரூலை மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவள் கேட்பா. ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் நம்ம ப்ராப்ளம் தான் சொன்னேன்ல அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித் சொல்லுவான், எப்பவும் தோக்காத அப்ராஜிதா இவ்வளோ ஈஸியாக தோத்துடுவாளா அப்படின்னு. அப்ராஜிதா சொல்லுவா, இதை தோக்குறதுன்னு சொல்ல மாட்டாங்க, சுயமரியாதைன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. தென் ரக்ஷித் சொல்லுவான், இதை ஸ்டூபிடிட்டின்னு சொல்லுவாங்க, என்னோட லவ் ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் வராது, எப்பவும் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன், ஐ ப்ராமிஸ் யூ தட்னு ரக்ஷித் சொல்லுவான். ரக்ஷிதா வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவா. தென் ரக்ஷித் வந்து ஓகே நீ போயிட்டு டிசைட் பண்ணு, நீ நல்லா டீ குடிச்சிட்டு டிசைட் பண்ணு, நாளைக்கு காலையில் ஆஃபீஸில் நம்ம இந்த முடிவு பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் உன்னோட இந்த ரெசிக்னேஷன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே அப்ராஜிதா வீட்டில் இருக்க எல்லாரும் அப்ராஜிதா வீட்டு முன்னாடி போய் நிற்பாங்க. அப்புறம் ரக்ஷித்துக்கு அவங்க அம்மா கால் பண்ண சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து ரக்ஷித் கால் பண்ணிருப்பாரு. தென் ரக்ஷித் வந்து என்னென்னா அப்ராஜிதா கால் பண்ணிட்டுருக்கிறதால பிஸின்னு வரும். யோசிச்சுட்டு இருப்பான், நேற்று அவ்வளோ தூரம் அவளுக்கு காரில் சொல்லியும் என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் வரல, என்ன நடக்குது, நம்ம அப்ராஜிதா வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனும் இங்கே வந்துடுவான். அண்ட் த ஹோல் ஃபேமிலி அங்கே தான் இருக்குது. ஸோ இவன் வந்த உடனே அப்ராஜிதா அம்மா வந்து ரக்ஷித் சட்டையை பிடிச்சிட்டு என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ரெகுலராக வீடியோஸ் போடுறக்கு. ஸோ நாளைக்கு நியூ எபிசோடோட பார்க்கலாம். பாய்.